புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் அதிகாலை முதல் பல்வேறு பகுதிகளில் மழை. 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று கேரளாவுக்கு செல்கிறார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இரு மாநில நதிநீர் பிரச்சினைகள் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் பேச்சுவார்த்தை. பழைய வாகனங்களை அகற்றும் நோக்கில் மறுபதிவு கட்டணத்தை பல மடங்கு உயர்த்த அரசு திட்டம். புதிய வாகனம் வாங்கும்போது சலுகை பெற பழைய வாகனங்களுக்கு சான்றிதழ் அளிக்கவும் பரிந்துரை. பாலிவுட் மூத்த நடிகர் அமிதாப் பச்சனுக்கு நாட்டின் உயர்ந்த திரைப்பட விருதான தாதா சாஹிப் பால்கே விருது. 50 ஆண்டுகளுக்கு மேல் திரையுலகில் செய்த சாதனைக்கு கௌரவம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று கேரளா செல்கிறார். தமிழக கேரள நதிநீர் பிரச்சினைகள் குறித்து அவர் கேரள முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தாதா மணிகண்டன் என்ற ரவுடி சென்னையில் மனைவியின் கண் முன்பே காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் குயிலாப்பாளையத்தைச் சேர்ந்தவர் தாதா மணிகண்டன். இவர் மீது ஆரோவில் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் 28 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 9 கொலை வழக்குகளும் உள்ளன. நீதிமன்றத்தின் பிடி ஆணையும் உள்ளது. 2018ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் பாபு என்பவர் கொலை வழக்கில் தாதா மணிகண்டனை தீவிரமாக தேடி வந்த விழுப்புரம் காவல்துறை சென்னையில் அவர் குடும்பத்துடன் தலைமறைவாக இருந்ததை அறிந்தனர். அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கம் பகுதியில் பதுங்கியிருந்த தாதா மணிகண்டனை கைது செய்ய முயன்றபோது உதவி ஆய்வாளர் பிரபுவை தாதா மணிகண்டன் அரிவாளால் தலையில் வெட்டியதாக தெரிகிறது. இதில் பிரபு ரத்த வெள்ளத்தில் சரிய மற்றொரு உதவி ஆய்வாளர் பிரகாஷ் தற்காப்புக்காக மணிகண்டனை 2 முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் நிகழ்விடத்திலேயே மணிகண்டன் உயிரிழந்தார். என்கவுண்டரில் உயிரிழந்த தாதா மணிகண்டனின் உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டது. தாதா மணிகண்டன் அரிவாளால் வெட்டியதில் படுகாயமுற்ற காவல் உதவி ஆய்வாளர் பிரபு அரசு மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக தற்போது தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இன்றைக்கு 2 எஸ்ஐயும் கூட ஒரு 4 கான்ஸ்டபிளும் அந்த தனிப்படைகள் வந்துள்ளார்கள். வந்தவங்க தாதா மணிகண்டனை கண்டுபிடித்து அவரை உன்னை அந்த வழக்கில் கைது செய்திருக்கிறோம், தயவு செய்து நீதிமன்றத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு அவர் அதை அதாவது உதவி ஆய்வாளர் சொன்னதை கேட்காமல் அருகில் இருந்த கத்தியை எடுத்து பிரபு என்ற உதவி ஆய்வாளர் தலையில் வெட்டியிருக்கிறார். அவர் இப்போ தலையில் ஒரு 8 தையல் போட்டு ரொம்ப சரியான காயத்தில் கவலைக்கிடமாக இருக்கார். மேலும் உடனடியாக அவரை வெட்டிவிட்டு பிரகாஷ் என்ற உதவி ஆய்வாளரையும் வெட்ட முயற்சி செய்திருக்கிறார். பிரகாஷ் உதவி ஆய்வாளர் தற்காப்பிற்காக 2 ரவுண்டு மணிகண்டனை பார்த்து சுட்டிருக்கிறார். இருவரையும் நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். இதுதான் நடந்த சம்பவம். சென்னை, டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் வெங்காயத்தின் விலை உயர்ந்த வண்ணம் உள்ளது. இதே நிலை இன்னும் 1 மாதத்திற்கு நீடிக்கும் என கூறப்படுகிறது. சமையலில் அத்தியாவசிய பொருளாக பார்க்கப்படும் வெங்காயத்தின் விலை டெல்லி, சென்னை, மும்பை உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பன்மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை இருந்த வெங்காயத்தின் விலை தற்போது 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதே நிலை நீடித்தால் இன்னும் ஒரு சில நாள்களில் முக்கிய நகரங்களில் வெங்காயத்தின் விலை 100 ரூபாயை தொடும் என்று கூறப்படுகிறது. வெங்காயம் அதிகமாக விளையும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் அதிகமாக பெய்த பருவமழையால் அங்கிருந்து வெங்காய வரத்து குறைந்துவிட்டது. இதனால் விலை அதிக அளவில் உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லியில் 80 ரூபாய்க்கு விற்கப்படும் வெங்காயம் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு 1 கிலோ 22 ரூபாய்க்கு அரசு சார்பில் விற்கப்படுகிறது. இதனை நீண்ட வரிசையில் நின்று மக்கள் வாங்கிச் செல்கிறார்கள். இந்நிலையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் வெங்காய வியாபாரி ஒருவரிடம் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெங்காயம் திருடப்பட்டிருப்பதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குடோனில் வைக்கப்பட்டிருந்த 328 வெங்காய முட்டைகளையும் 1.7 லட்சம் ரூபாய் பணத்தையும் இரவோடு இரவாக யாரோ திருடிச் சென்று விட்டதாக வியாபாரி தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 2013 மற்றும் 2015 ஆண்டுகளில் பருவமழை காரணமாக வெங்காயத்தின் விலை அதிகரித்தது. அதன் பின்னர் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெங்காயத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உச்சத்தை தொட்டுள்ளது. தற்போது வெங்காயத்தின் உற்பத்தி பெரிதாக இல்லாததால் இன்னும் 1 மாத காலத்திற்கு இதே நிலைதான் நீடிக்கும் என்று வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. வெங்காய விலையேற்றத்தை அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும் விலை படிப்படியாக குறையும் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த பெரிய வெங்காயம் என்பது தமிழகத்தில் தேவைக்கான அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணுறதில்ல. கர்நாடகாவில், மத்திய பிரதேசத்தில் மழை அதிகமாக பொழிந்ததுனால, மகாராஷ்டிராவில் பொழிந்ததுனால அதை பறிக்கிற காலம் ரொம்ப நிறைய கெட்டு போச்சு. லாரி போக்குவரத்து இதனால தான் செயற்கையாக விலை ஏற்றமாகிவிட்டது. இதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு கூட லாரிகள் அதிகமாக வந்திருக்கிறது. ஆந்திராவிலிருந்து அதிகமான வெங்காயம் வந்திருக்கிறது. எனவே போக போக படிப்படியாக குறைந்துவிடும். திரைத்துறையினருக்கு வழங்கப்படும் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது நடிகர் அமிதாப் பச்சனுக்கு வழங்கப்பட உள்ளது. இத்தகவலை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். திரைத்துறையில் நீண்ட காலம் சேவையாற்றிய திறமையாளர்களை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வரும் இவ்விருதுக்கு நடிகர் அமிதாப் பச்சனின் பெயர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். 76 வயது நிரம்பிய அமிதாப் பச்சன் 190க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளதோடு பல்வேறு திரைப்படங்களை தயாரிக்கவும் செய்துள்ளார். 1969 ஆண்டு முதல் திரைத்துறையில் இயங்கி வரும் அமிதாப் பச்சன் சிறந்த நடிகருக்கான மத்திய அரசின் விருதை 3 முறை பெற்றவர். இந்திய அரசு வழங்கும் பத்ம விருதுகள் 3ஐயும் பெற்ற பெருமைக்குரியவர். விருது பெறும் அமிதாப் பச்சனுக்கு நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிகில் திரைப்பட ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு அனுமதி கொடுத்தது ஏன் என்று தாம்பரம் தனியார் கல்லூரியிடம் உயர்கல்வித்துறை விளக்கம் கேட்டிருக்கிறது. சென்னை தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடிகர் விஜய் நடித்துள்ள பிகில் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிலையில் ஆடியோ வெளியீட்டு விழாவை கல்லூரியில் நடத்த அனுமதி அளித்தது ஏன் என்று உயர்கல்வித்துறை தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மக்களவைத் தேர்தலின் போது ராயப்பேட்டையில் உள்ள மகளிர் கல்லூரியில் மாணவிகளிடையே ராகுல் காந்தி கலந்துரையாடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. அதுகுறித்தும் கல்லூரி நிர்வாகத்திடம் தமிழக உயர்கல்வித்துறை தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. நடிகர் விஜய் திரைப்பட ஆடியோ வெளியீடு நிகழ்ச்சி நடத்த அனுமதி தந்தது தொடர்பாக தனியார் கல்லூரி தரும் விளக்கத்தின் அடிப்படையில் அதன் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா தெரிவித்துள்ளார். நோட்டீஸ் வாங்கிட்டு அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு சப்போஸ் அவங்களுக்கு என்ன அவங்க ஃபால்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்க மேலே அது ஷோகாஸ் நோட்டீஸ் இருந்தால் சரி, வேற என்ன அவங்களுக்கு அந்த என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் கண்டிப்பாக நம்ம எதுக்கு இல்லை நான் பார்க்குறேன் அதில் பண்ணிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமா? எதுக்கு ஒரு ஹாலிடே இல்லை ஹாலிடே ஒரு பிரைவேட் நிகழ்ச்சி நடத்த முடியுமா? இல்லை ப்ரைவேட்னா சப்போஸ் ஏதாவது சொசைட்டிக்கு ஏதோ நல்லா பண்ணுறாங்கன்னா பண்ணலாம். வேறு சப்போஸ் அது அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு சில நேரத்தில் நம்ம இங்கே கூட நமக்கு பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறோம் சில இன்சிடெண்ட்க்கு. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் தி பொலிட்டிக்கல் இல்லாமல் இருந்தால் ஒரு இது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒரு ப்ராஃபிட்டியரிங் மாதிரினா நம்ம வழக்கமாக இந்த கவர்மெண்ட் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் அவங்க ஏதோ தவறு இருந்தாலும் கண்டிப்பாக அது பண்ணிட்டு நம்மளுக்கு இந்திய சினிமாவிலேயே முதன்முறையாக ட்விட்டரில் 2 லட்சத்திற்கும் அதிகமான லைக்குகளை பெற்று நடிகர் விஜயின் பிகில் திரைப்பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சாதனை படைத்துள்ளது. நடிகர் விஜயின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்ட இந்த போஸ்டரை இதுவரை 85,000த்திற்கும் அதிகமானோர் ரீட்வீட் செய்திருக்கிறார்கள். இந்த சாதனையை விஜய் ரசிகர்கள் பிகில் எஃப்எல் ஹிட்ஸ் 200K லைக்ஸ் என்ற ஹேஷ்டாக் மூலமாக ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்த வழக்கில் மாணவர் உதித் சூர்யாவின் முன்ஜாமீன் மனுவை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. சென்னை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த மாணவர் உதித் சூர்யா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரிய மனுவில் கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட நீட் தேர்வில் 382 மதிப்பெண்கள் பெற்றதாகவும் அதன் அடிப்படையில் தனக்கு தேனி மருத்துவக் கல்லூரியில் இடம் ஒதுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்கள் முறையாக சரிபார்க்கப்பட்ட பின்னரே கல்லூரியில் சேர்ந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் தீவிர மனநல பிரச்சினை காரணமாக கல்லூரியிலிருந்து வெளியேறியதாக தெரிவித்துள்ளார்.
வழக்கு தொடர்பாக அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்க உறுதியளிப்பதாகவும் தனக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது CBCID முன்பாக மனுதாரர் ஆஜராகி விளக்கமளிக்க நீதிபதி அறிவுறுத்தினார். அவ்வாறு ஆஜராகி கைது செய்யப்பட்டால் அவரின் முன்ஜாமீன் மனுவை ஜாமீன் மனுவாக விசாரிப்பதாக தெரிவித்த நீதிபதி, முக்கியமான இந்த வழக்கில் உண்மைத்தன்மை வெளிவர வேண்டும் என்றார். வழக்கில் போதிய முகாந்திரம் உள்ளது என குறிப்பிட்டுள்ள நீதிபதி, மனுதாரரின் வயதை கருத்தில் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். நீட் ஆள்மாறாட்ட வழக்கு வசூல் ராஜா MBBS திரைப்படத்தில் வருவது போல் இருப்பதாகவும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதனிடையே தமிழக மருத்துவக் கல்லூரி கலந்தாய்வில் பிற மாநில மாணவர்கள் கலந்து கொண்டதால் அதனை ரத்து செய்ய கோரிய மற்றொரு வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் விவகாரம் தொடர்பாக தேனி மருத்துவக் கல்லூரியில் உயர்மட்ட கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் நிகழ்ந்தது குறித்து புதிய தலைமுறை தொடர் கலாய்வு நடத்தி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தேனி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற உயர்மட்ட கவுன்சில் கூட்டத்தில் சுமார் 40 அரசு மருத்துவர்கள் பங்கேற்றனர். அப்போது ஆள்மாறாட்டம் குறித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜேந்திரன் பல்வேறு தகவல்களை வெளியிட்டார். நீட் ஆள்மாறாட்டம் விவகாரம் தொடர்பான புகாரை தனது எல்லைக்குள் வராது என கூறி தேனி SP பெற மறுத்ததாக தெரிவித்தார். எனினும் மருத்துவக் கல்வி இயக்குநர் அறிவுறுத்தலின்படி 13ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டதாகவும் மாணவர் உதித் சூர்யா மற்றும் அவரது தந்தையிடம் விசாரணை நடத்தி காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறினார். தானும் உதித் சூர்யாவின் தந்தையும் ஸ்டான்லி மருத்துவமனையில் பணியாற்றினாலும் அவரை தெரியாது என்றும் தன்னை விட 10 ஆண்டுகள் அவர் ஜூனியர் எனவும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே பெண் வயிற்றில் கட்டியிருப்பதை அறியாத அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அவர் கர்ப்பமாக இருப்பதாக கூறி 7 மாதம் சிகிச்சை அளித்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. சத்திரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வேடியப்பன் அஸ்வினி தம்பதிக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் அஸ்வினி ஓராண்டுக்கு பிறகு கடந்த மார்ச் மாதம் கல்லாவிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று பரிசோதனை செய்திருக்கிறார். சோதனையில் அஸ்வினி கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். 7 மாத காலம் கர்ப்பிணிக்கு பெண்கள் அளிக்கப்படும் சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் 19ஆம் தேதி வயிற்றுவலி இருப்பதாக அஸ்வினி மருத்துவரிடம் கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தர்மபுரியில் ஸ்கேன் செய்து பார்த்தபோது வயிற்றில் நீர் கட்டி இருப்பது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அஸ்வினி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதுகுறித்து வட்டார மருத்துவ அலுவலர் சிந்தான சங்கர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பழைய வாகனங்களுக்கு கூடுதல் பதிவு கட்டணம் வசூலிக்கும் புதிய கொள்கைக்கு மத்திய அரசு விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. பழைய கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை கைவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதை ஊக்குவிக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி பழைய வாகனங்களுக்கான மறுபதிவு கட்டணத்தை அதிகளவு உயர்த்த வகை செய்யும் வரைவு அமைச்சரவை குறிப்புக்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி ஒப்புதல் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் பழைய தனியார் கார்களுக்கு மறுபதிவு கட்டணம் 25 மடங்கு உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பழைய வாகனங்களை விற்க முடிவு செய்யும் வாகன உரிமையாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு புதிய வாகனம் வாங்கும்போது சலுகை வழங்கப்படும் எனவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனத்துறையை மேம்படுத்த புழக்கத்தில் இருக்கும் வாகனங்களை அகற்றுவதற்காக பழைய வாகனங்களுக்கு கூடுதல் பதிவு கட்டணம் வசூலிக்கும் புதிய கொள்கைக்கு மத்திய அரசு விரைவில் ஒப்புதல் அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மீது தாக்குதல் நடத்த ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு திட்டமிடுவதாக உளவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து மற்றும் 370 சட்டப்பிரிவை மத்திய அரசு ரத்து செய்தது. இந்த நடவடிக்கையை கண்டித்து பிரதமர் மோடி மீது ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டி வருவதாக வெளிநாட்டு உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இதை பாகிஸ்தான் உளவுத்துறையான ISI ஆதரவுடன் பிரதமர் மற்றும் அஜித் தோவல் மீது தாக்குதல் நடத்த இருப்பதாக வெளிநாட்டு உளவுத்துறை தகவல்கள் இந்திய உளவுத்துறைக்கு கிடைத்திருக்கின்றன. ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பைச் சேர்ந்த சாம்ஷர் வாணி என்பவர் துண்டுச்சீட்டில் இது பற்றி கைப்பட எழுதி கொடுத்திருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த மாதத்தில் அவ்விரு அமைப்புகளும் இணைந்து இந்தியாவில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்த இருப்பதாக வெளியான தகவலை தொடர்ந்து ஜம்மு, அமிர்தசரஸ், பதான்கோட், ஜெய்ப்பூர், காந்திநகர், கான்பூர், லக்னோ உள்ளிட்ட
30 நகரங்களில் உள்ள காவல் நிலையங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் உள்ள சையத் பாஷா மலை மீது பயங்கரவாதிகள் பயிற்சி பெற்றதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. வங்கதேசத்தைச் சேர்ந்த ஜமாத் உல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பினர் பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நாச வேலைகளை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு முகமைக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 7ஆம் தேதி பெங்களூரு புறநகர் பகுதியில் பதுங்கியிருந்த ஜமாத் உல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த கௌசர் என்கிற இஸ்லாம் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 2012ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி நகரில் உள்ள சையத் பாஷா மலை மீது 10 நாட்களுக்கு மேல் தங்கியிருந்து பயிற்சி பெற்றதாகவும் வெடிகுண்டுகளை தயாரித்து சோதனை செய்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாதியை மலைக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியபோது காவல்துறையினர் வெடிபொருட்கள் தயாரிப்பதற்காக பயன்படுத்திய மருந்துகள், வயர் போன்றவை கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. மாமல்லபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திக்கவிருப்பதையொட்டி அங்குள்ள செல்போன் டவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நாளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய வாழ்த்துச் செய்தியை பெற்று வியப்பு கலந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்று டெல்லி திகார் சிறையில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்து பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமரின் வாழ்த்துப்படி மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்யவே தன் விருப்பம் என்றாலும் துரதிருஷ்டவசமாக மோடி அரசின் விசாரணை துறைகள் தடையாக இருக்கின்றனவே என்று தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெறும் துன்புறுத்தல் முடிந்த பிறகு பிரதமர் மோடியின் விருப்பப்படி மீண்டும் மக்கள் பணியாற்ற ஆவலாக உள்ளேன் என்று ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. விக்கிரவாண்டியில் திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுக வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்படுவார்கள் என்று கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாங்குநேரி, விக்கிரவாண்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 21ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. அதிமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்றது. கார்ல உட்காந்துட்டு பேட்டி கொடுக்கல, நான் பிரகாசமாக இருக்கிறது. நாளை காலை விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக சார்பில் நா. புகழேந்தி போட்டியிடுவார் என அக்கட்சி அறிவித்துள்ளது. 66 வயதான புகழேந்தி தனது சொந்த ஊரான அத்தியூர் திருவாதியில் விவசாயம் செய்து வருகிறார். 1973ஆம் ஆண்டு திமுகவின் கிளைச் செயலாளர் பதவி வகித்த அவர் பின்னர் படிப்படியாக உயர்ந்து தற்போது விழுப்புரம் மத்திய மாவட்ட பொருளாளராக உள்ளார். மேலும் அத்தியூர் திருவாதி ஊராட்சி மன்ற தலைவர், கோலியனூர் ஒன்றிய பெருந்தலைவராகவும் புகழேந்தி இருந்துள்ளார். நாங்குநேரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விருப்ப மனு பெற்ற நிலையில் புதன்கிழமை வேட்பாளர் அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல் நாம் தமிழர் கட்சியும் புதன்கிழமை வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளது. இதனிடையே நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட தேர்தல் மன்னன் பத்மராஜன் வேட்புமனு தாக்கல் செய்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து உழைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள புகழேந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தான் வெற்றி பெற்றால் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதி தந்துள்ளார். வருகின்ற அந்த தேர்தலில் இதுபோன்ற நம்முடைய கழக தோழர்களும் கூட்டணி கட்சியினுடைய தோழர்களும் ஒருங்கிணைத்து நம்முடைய கழகத்தின் சார்பில் நிற்கின்ற என்னை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மீண்டும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்கனவே நிரம்பியுள்ள கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளில் இருந்து நீர் வரத்து முழுவதும் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. இதனையடுத்து நேற்று மாலை வரை மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருந்த 30,000 கனஅடி நீர் நள்ளிரவு முதல் 40,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் மொத்த கொள்ளளவான 120.21 அடியாக இருப்பதால் நீர்வரத்து முழுவதும் மதகுகள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காவிரியில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
பாசன தேவைக்காக நேற்று மாலை வரை 37,500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் இப்போது 40,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 400 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையில் 93.8 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. மேட்டூரில் நேற்று 6.2 மில்லிமீட்டர் மழை பதிவானது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திம்ப மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக புதிய அருவிகள் உருவாகி இருப்பதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ள திம்ப மலைக்கு செல்ல 27 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய மலைப்பாதை அமைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதால் காய்ந்து கிடந்த வனப்பகுதி பச்சை பசேலென மாறி அழகாக காட்சியளிக்கிறது. இது தவிர தொடர் மழையால் ஆங்காங்கே புதிய அருவிகள் தோன்றியுள்ளன. இந்த அருவிகளில் மழை நீர் கொட்டும் காட்சி பார்ப்போர் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசிப்பதோடு செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். விடுமுறைக்காக வெளியூர் சென்றவர் செல்லமாக பார்த்து வந்த தன் வீட்டு தெருவில் இருந்த செல்லப்பிராணிக்கு உணவு கொடுத்த விதம் காண்போரை நிகழ்ச்சி அடைய செய்தது. கேரள மாநில தலைநகர் திருவனந்தபுரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வருபவர் வர்கீஸ் உம்மன். இவர் தெருநாய் ஒன்றுக்கு தினந்தோறும் உணவளித்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். குடும்பத்தினருக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் உணவு கொடுப்பதை தடை செய்யவில்லை. இந்த நிலையில் வர்கீஸ் உம்மன் ஒரு நாள் வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் செல்லப்பிராணிக்கு உணவளிக்க என்ன செய்வது என்று தவித்திருக்கிறார். அப்போது அவருக்கு புதிய யோசனை ஒன்று உதயமானது. ஜொமேட்டோ, ஊபர் போன்ற உணவு டெலிவரி சேவையை பயன்படுத்தி தனது செல்லப்பிராணியின் உணவுக்கு ஏற்பாடு செய்தார். அதன்படி 3 வேளையும் மொபைல் செயலி மூலம் உணவு ஆர்டர் செய்து கொடுக்க வைத்தார். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், உணவு கொண்டு வந்த நபர் உணவை எங்கே சென்று கொடுப்பது என்று கேட்க தனது வீட்டின் வாசலில் வைத்து விடுமாறு வர்கீஸ் கூறியுள்ளார். அந்த உணவை தனது வீட்டு காவலாளி மூலம் செல்லப்பிராணிக்கு கொடுத்திருக்கிறார். தான் ஊரில் இல்லாவிட்டாலும் தான் பாசம் வைத்திருந்த தெருநாய்க்கு உணவு வழங்கிய மனித நேய நிகழ்வு கேரளாவில் வைரலாகி வருகிறது. புதிய விடியலை தொடர்ந்து 9 மணி செய்திகளை வழங்க செய்தியாளர் சிபி இணைந்திருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன். இருவருக்கும் நன்றி. 9 மணி செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை.